சலாத்தினை பதிலை ஆதர வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே பகலில் நோன்பிருந்து குர்ஆன் ஓதி இரவிலே குர்ஆன் வசனங்களை தொழுகையிலே கேட்க வேண்டும் என்பதற்காக தராவீஹுக்காக ஆங்காங்கே வந்து இந்த பள்ளிவாசலிலே ஜமாத்துடன் தொழுதுவிட்டு மன நிறைவோடு அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் இறுதி 10 நாம் அடைந்திருக்கிறோம். நேற்றைய தினம் அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார், அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார். யா அல்லாஹ், எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று நரகம் அல்லாஹ் எப்படி தயார் செய்து வைத்திருக்கிறான், அதனுடைய கொடூரம் எப்படி இருக்கும், அதனுடைய வெப்பம் எப்படி இருக்கும், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதை தாங்குவதற்கு சக்தி இருக்கிறதா, அதை பற்றி கேள்விப்பட்டாலே நம் உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்குகிறது என்று நரகத்தின் பயங்கரத்தை குறித்து நேற்றைய தினம் பார்த்தோம். சரி ஹஸ்ரத், நரகத்தை பத்தி மட்டும் இப்படி பயம்புறுத்திட்டீங்க, அல்லாஹ் சொர்க்கம்னு ஒண்ணு தயார் செஞ்சு வச்சிருக்கான்ல, சுவனம் என்றொன்று இருக்கிறதே, அதை அல்லாஹ் எப்படி தயார் செய்து வைத்திருக்கிறான், அதனுடைய சுவாரஸ்யம் என்ன, அந்த சொர்க்கம் எப்படியெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு முஃமினின் மீதும் கட்டாய கடமை. நரகத்திலிருந்து விடுதலை கேட்கிற ஒவ்வொருவரும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் சுவனத்தை கேட்கிறேன், வ அத்கில்னல் ஜன்னா, யா அல்லாஹ் எங்களை சுவனத்திலே நுழையச் செய் என்று ஒவ்வொருவரும் நரக விடுதலை கேட்கிற அதே நேரத்திலே அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிற அந்த சுவனத்தில் நுழைய வேண்டும், அந்த சுவனத்தில் சுற்றி திரிய வேண்டும் என்று ஒவ்வொரு முஃமினும் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மையும் சுவனத்திலே நுழையச் செய்வானாக, நமக்கும் சுவனத்திலே உலா வருகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. எப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செஞ்சு வைத்திருக்கிறான். ஹதீசுகளிலே அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அற்புதமா சொல்றாங்க நபி அவங்க. அல்லாஹ் இப்படி சொல்றானா, அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா அப்துர் ரஹ்மான்? அல்லாஹ் என்ன சொல்றான், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். அது எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த கண்களும் பார்த்திடாத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுகளும் கேள்விப்பட்டிடாத, வலா ஹதர அலா கல்வி பஷர், எந்த மனிதனின் உள்ளத்திலேயும் சொர்க்கம் இப்படி இருக்குமோ என்று சிந்தித்து பார்க்க முடியாத வகையிலே நான் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த காதுகளும் கேள்விப்பட்டிடாத, எந்த உள்ளங்களும் சிந்தித்திடாத ஒரு அற்புதமான சொர்க்கத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். அந்த சொர்க்கத்தின் இன்பங்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலேயும் நபி ஹதீஸ்ல சொன்னதும் மிக சொற்பம் தான் சொல்லி இருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்டாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆஹா, என்ன சொர்க்கம், பேசாம உள்ள போயிடலாமோ, சொர்க்கத்துக்குள்ள நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று ஆசை வருகிற அளவுக்கு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் மாளிகையை குறித்து சொல்கிறார். இன்னைக்கெல்லாம் தங்க விலை ரேட்டு பார்த்தா அல்லாஹ் அக்பர், தங்கத்தை வாங்குறது ரொம்ப சிரமம். தங்கம், வெள்ளி, வைரம் இதனுடைய ரேட்லாம் எங்கேயோ போகுது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே முத்துக்களால் ஆன மாளிகையை தயார் செய்து வைத்திருக்கிறார். எப்படி மாளிகை? முத்துக்களால் ஆன மாளிகை. செங்கல், மணல், சிமெண்ட், ஜல்லி போன்றவற்றால் கட்டப்பட்ட மாளிகையை நாம் பார்க்கிறோம். அதுவே வாயை பழக்கிறோம்.
மனுஷன் என்னமா கட்டியிருக்கான் வீடு, என்ன மாதிரி மாளிகை கட்டியிருக்கிறான். கம்பத்துல சில பேருடைய வீடுகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே முத்துக்களால் ஆன மாளிகை அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் கொண்டவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு கூடாரம் இருக்கிறது. அதன் நடுவிலே துளையுள்ள முத்தால் அந்த மாளிகை, அந்த கூடாரம் ஆனது. அதன் உயரம் 60 மைல்களுக்கு உள்ளது. 60 மைல் நடந்து போனா எவ்வளவு தூரமோ அவ்வளவு ஹைட்டு அந்த மாளிகை, அந்த முத்துக்களாலான கூடாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மனைவிமார்களை வைத்திருப்பான். மனைவிமார்கள், பல துணைவியார்களை அல்லாஹ் வைத்திருப்பான். ஒருவர் இன்னொருவரை பார்க்க முடியாது. ஒரு மனைவி இன்னொரு மனைவியை பார்க்க முடியாது. அந்த ஈமான் கொண்டவர் எல்லா துணைவியாரிடத்திலும் செல்வார். அப்படிப்பட்ட முத்துக்களாலான மாளிகை அல்லாஹ் வைத்திருப்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். ஹதீஸ்ல இன்னொரு மாளிகையை பற்றி அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபில் ஜன்னத்தி குரஃபா யுரா லாஹிருஹா மின் பாத்தினிஹா வ பாத்தினிஹா மின் லாஹிரிஹா. சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கிறது. அதன் உட்பகுதியில் இருந்து பார்த்தால் வெளியே தெரியும், வெளியே இருந்து பார்த்தால் உட்பகுதி தெரியும். அப்படிப்பட்ட அற்புதமான மாளிகை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த மாளிகை யாருக்கு? சொன்னாங்க, லிமன் அதாபல் கலாம், பேச்சை யார் அழகுபடுத்துகிறார், கெட்ட வார்த்தையை பேசாமல் நல்ல வார்த்தைகளை யார் உலகத்திலே பேசுகிறாரோ, யார் பிறருக்கு அத்தாமத்தாம், பிறருக்கு உணவு கொடுக்கிறாரோ, வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்குகிற போது யார் தொழுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட அற்புதமான மாளிகையை தயார் செய்து வைத்திருக்கிறார். ஹதீஸிலே பார்க்கிறோம். என்ன மாதிரி மாளிகை பாருங்க. இன்னைக்கெல்லாம் நமக்கு சாப்பிடணும், என்ன தரமா, நமக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. கையில் காசு இருந்தால் ஐட்டம் கிடைக்க மாட்டேது. ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், கடை வீதியில் அப்படியே கிரில்லு தொங்க விடப்பட்டு இருக்கிறது. அப்படியே என்ன செய்யுது, பார்க்கறது அப்படியே சாப்பிடலாம் போல தோணுது. ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஒரு தந்தூரி சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஒரு பாவிக்கு அந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை சாப்பிட்டா நல்லா இருக்குமே எல்லாம் ஆசை. சொர்க்கவாசி சொர்க்கத்தில் இருப்பார். ஒரு பறவை அப்படி பறந்து போகும். பறவை பறந்து போகிற போது அந்த சொர்க்கவாசி நினைப்பாரா, இந்த பறவை அது பொரிக்கப்பட்டு நம் முன்னால் தட்டில் வைக்கப்பட்டு அதை நாம் சாப்பிட்டால் எவ்வளவு நல்லாக இருக்கும் என்று அந்த சொர்க்கவாசி நினைப்பார். அவர் நினைத்த அடுத்த நிமிடமே அல்லாஹ் அந்த பறவையை பொரித்து அவர் முன்னால் தட்டலை வைக்கப்படும். சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. நினைச்சாலே அது பறவை ஃப்ரை ஆகி கிரில் ஆகி தந்தூரியாகி முன்னாடி வந்துடும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நௌஃபல், இன்ன ஃபில் ஜன்னத்தி லஷஜரா, சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மரத்தை வைத்திருக்கிறான். ஒரு மரம் இருக்கான். அந்த மரத்துடைய மரம் குறிப்பிட்ட நிழல் தான் தருது. அந்த மரத்துடைய அளவை சொல்றாங்க, அதனுடைய நிழலில் ஒரு பயனாளி 100 வருடங்கள் நடந்தா எவ்வளவு தூரம் நடப்பாரோ அவ்வளோ பெரிய மரம். அந்த மரம், அவ்வளோ பெரிய மரம் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகள்கிட்ட கேட்பாங்க, சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் கூப்பிடுவான். உடனே சொர்க்கவாசிகள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. லப்பைக வ சஅதைக வல் கைர ஃபீ யதைக், லப்பைக் யா அல்லாஹ், நாங்கள் வந்து விட்டோம், நன்மை எல்லாம் உன் கையிலே, நீதான் எங்களுக்கு இவ்வளவு அற்புதமான பாக்கியத்தை தந்திருக்கிறாய் என்று அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள். சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, ஹல் ரலீத்து, நீங்க பொருந்திக்கிட்டீங்களா? இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன கேட்பானா, நீங்க பொருந்திக்கிட்டீங்களா? உடனே அந்த சொர்க்கவாசிகள் பேசுவார்களா, ஓ மாலாலா நான் நருளா, எல்லாம் பொருந்தி கொள்ளாம எப்படி இருக்க முடியும்? யா ரப்பி கத அதைதனா மாலம் துஅதி அஹதம் மின் ஹல்கி, உன் படைப்பில் யாருக்கும் தராத இவ்வளவு அழகான, இவ்வளவு நேர்த்தியான, இவ்வளவு கண்குளிர்ச்சியான இந்த சொர்க்கத்தை நீ தந்துவிட்டு பொருந்தி கொண்டீர்களா என்று கேட்கிறே யா அல்லாஹ், இந்த படைப்பில் யாருக்கும் இது போன்ற சொர்க்கத்தை நீ தரவில்லை. அல்லாஹ் தஆலா கேட்பானா, அலா உஅதீதும் அஃலல மின் தாலிக், சொர்க்கவாசிகளை இதைவிட மிகச்சிறந்த ஒன்றை உங்களுக்கு தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்பான். சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், யா ரப்பி, இதை விட மிகச்சிறந்த ஒன்று இருக்குதா, அது என்ன யா அல்லாஹ்? அல்லாஹ் தஆலா சொல்வானா, இனிமேல் உங்க மேல நான் கோபப்படவே மாட்டேன்,
என்னுடைய முழு பொருத்தம் உங்களுக்கு. இனி ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் இந்த உலகத்தில் ஒரு ஈமான் கொண்டவர் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம். நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்யறோம், சதகா செய்யறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கலனா நம்ம செய்யக்கூடிய அமல் எல்லாம் மண்ணு, அது ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் சொல்வான் அந்த சொர்க்கவாசியை பார்த்து, என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைத்து விட்டது, இனிமே ஒரு முறை கூட உங்க மேல நான் கோவப்பட மாட்டேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சுவனத்திலே பெறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணும்னு ஆசைப்படணும். ரசூலுல்லாஹ்வை சொர்க்கத்துல என்ன செய்யணும்? அவர்களை பார்க்கணும். சொர்க்கத்துல நபியோடு இருக்கணும்னு ஆசைப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒமின் அஷத்தி உம்மத்தி லி ஹுப்பன், என் சமுதாயத்திலே என் மீது மிக பிரியமானவர், மிக கடுமையான நேசர் யார் தெரியுமா? அவர் என்னை பார்த்திருக்க மாட்டாரு, ஆனா என்னை பார்க்கணும் என்பதற்காக தன் குடும்பத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் தியாகம் செய்வார். எதுக்காக? என்னை பார்க்கணும், என்ன நபியாகி என்னை பார்க்கணுன்றதுக்காக குடும்பத்தையும் அவருடைய செல்வத்தையும் தியாகம் செய்வார் என்று சொன்னார். இப்ப நாம நபிய சொர்க்கத்துல இன்ஷா அல்லாஹ் சந்திக்கக்கூடிய நசீபா அல்லாஹ் நமக்கு தரும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஒரு கடை வீதி வச்சிருக்கிறான். சொர்க்கத்துல இந்த ஊர்ல தான் கடை வீதியில உலா வரக்கூடாது பெண்கள், அங்கிட்டு இங்கிட்டு ஆம்பளைங்களுக்கு நடுவுல. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஒரு கடை வீதியை வைத்திருக்கிறான். சொர்க்கத்தினுடைய கடை வீதியில ஒரு சந்தை உண்டு. அந்த சந்தையிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொர்க்கவாசிகள் வருவார்கள். அவங்க அந்த சந்தைக்கு போனோன்னு திடீர்னு பார்த்தா வடப்பருவ காற்று அப்படி வீசும். அப்படி ஒரு மாதிரியான தென்றல் காற்று அந்த சொர்க்கவாசிகள் மேல வீசும். வீசனோன்னு அந்த காற்று அப்படி வீசி அந்த மண்ணெல்லாம் அவங்க முகத்துல பட்டோன்னு அப்படி கஸ்தூரி மனம் அப்படி வீசுவோம் அந்த சொர்க்கவாசிகள் மேல. அப்படி அழகு கூடிரும். ரிட்டன் அவங்க இடத்துக்கு துணைவியார்கள்ட்ட வருவாங்க, மனைவிமார்கள்ட்ட. சொர்க்கத்துல மனைவிமார்கள் கேட்பாங்களாம், எங்களிடமிருந்து சென்ற போது இருந்ததை விட கொஞ்சம் கூடுதல் அழகாக திரும்பி இருக்கிறீர்களே. மனைவிமார்கள் என்ன கேட்பாங்களா சொர்க்கவாசிகள்கிட்ட? தன்னுடைய கணவன் சொர்க்கத்தில் இருக்கிற கணவர்கிட்ட, நீங்க போகும்போது இருந்ததை விட கொஞ்சம் அழகு ரொம்ப கூடி இருக்கேன்னு கேட்பாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்களா, நாங்க மட்டும் அழகு கூடி இருக்கோம், நீங்களும் அழகு கூடி இருக்கீங்கன்னு. இப்படியெல்லாம் சொர்க்கத்துல அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருப்பதை ஹதீஸ்ல பாருங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் ஜூஸ் அதிகமாக குடிச்சா சளி பிடிச்சிருக்கு. தொடர்ந்து கஞ்சியா குடிக்கிறோம் நோம்பு திறக்கும் போது, தொடர்ந்து நோம்பு திறக்கும் போது ஜூஸா குடிச்சோன்னா ஒரே சளி, ஒரே பிரச்சனை. அல்லது கொஞ்சம் பிரியாணியை கொஞ்சம் கூடுதலாக விட்டா வயிறு கலக்கி என்ன செய்யும், லூஸ் மோஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் சொர்க்கத்தில் இந்த பிரச்சனையே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாசிகள் அவர்களுக்கு என்ன கிடையாது, அவர்கள் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள், மூக்கு சிந்த மாட்டார்கள், சளி துப்ப மாட்டார்கள். அவர்களுக்கு தலை வரக்கூடிய சீப்பு எதுல இருக்கும்? தங்கத்தினால் இருக்கும். சாதாரண சீப்பு இல்லை, சொர்க்கவாசிகளுக்கு தங்க சீப்பு. அவர்களுடைய நறுமணங்கள் இருக்கிறது, அவர்கள் உடலிலே இருந்து வரக்கூடிய வேர்வை கூட கஸ்தூரியை விட மனமிக்கதாக இருக்குமா சொர்க்கவாசி. இங்க கப்ப தாங்க முடியல, லைட்டா குளிக்காம ஒருத்தர் இருந்துட்டானா பக்கத்துல வர முடியல, ஸ்மெல் அப்படி அடிக்குது. ஆனா சொர்க்கவாசிகளுடைய வேர்வை அது கஸ்தூரி மனமிக்கதாக இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் ஹைட் இருப்பாங்களா, அதே போன்று சொர்க்கவாசிகளும் 60 முழம் நீளம் உள்ளவர்களாக இருப்பார்கள், உயரமுடையவர்களாக இருப்பார்கள். 60 முழம் உயரமுடையவர்களாக இருப்பார்கள். எந்த கவலையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சுவனத்திலே நுழைகிறாரோ அவர் இன்பத்திலே இருப்பார், துன்பத்தை காணவே மாட்டார், அவரது ஆடை இற்று போகாது, அவருடைய இளமையும் அழிந்து போகாது, இளமையா இருப்பார். ஒரு கிழவி ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்துச்சு. ஒரு கிழவி நபிகிட்ட வந்துச்சு, வந்து சொல்லுச்சு, யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்கு எனக்காக துஆ செய்யுங்கன்னு சொல்லுச்சு. நபி சொன்னாங்க, கிழவி சொர்க்கத்துக்குள்ள போகாதுன்ட்டாங்க. கிழவி சொர்க்கத்துக்குள்ள போகாதுன்ட்டாங்க. உடனே அந்த கிழவி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருச்சு. என்ன யா ரசூலல்லாஹ், நான் கேட்டேன் சுவனத்துல நுழையிறதுக்கு துஆ செய்யுங்கன்டா
கிளவி சொர்க்கத்துக்குள்ள போகாதுன்றீங்களே, அப்ப நான் சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டேனா என்று அந்த கிளவி அழுத போது நபி அவர்கள் சொன்னார்கள், நீ குர்ஆனுடைய வசனத்தை நீ படிக்கவில்லையா? இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. சொர்க்கவாசிகளை நாம் புது படைப்பாக ஆக்கி அவர்கள் கிழவியாக இருந்தாலும் இளமையாக மாற்றிதான் அவர்களை வாலிப பெண்ணாக சொர்க்கத்தில் நுழைய செய்வேன் என்ற வசனத்தை நீ கேட்கவில்லையா? அதனால் தான் கிழவி சொர்க்கத்தில் போகாதுன்னு சொன்னதே ஒழிய நீ இளமையாக குமரியாக மாறப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைவாய். அந்த கிழவிக்கு பயங்கர சந்தோஷம். எப்படி பாருங்க, அது இளமை, அந்த வாலிபம் சுவனத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு அற்புதமான செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல வருது. நரகத்துல கடைசியா வெளியே வர்றவர், சொர்க்கத்துல கடைசியா நுழைய போற ஒருத்தர், அவரை பத்தி ஹதீஸ்ல வருது. அவர் என்ன செய்யறாரு? அவர் தான் நரகத்துல கடைசியா வெளியேற்றப்பட்டு கடைசியா சுவனத்துல நுழைகின்ற நபர். அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து வெளியே தள்ளிட்டான். வெளியே வந்தோன்னே, நரகத்திலிருந்து வெளியே வந்தோன்னே அங்க ஒரு மரம் இருக்கு. அப்படி தூரத்துல பாக்குறாரு. அந்த மரத்துக்கு கீழே அப்படி நீர் ஓடுது. உடனே அந்த நரகவாசி நரகத்திலிருந்து வெளியேற்றிட்டான். அல்லாஹ் வெளியேற்றினோட அவர் அல்லாஹ்ட்ட ஷுக்ர் செய்யறாரு. அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியேற்றிட்டப்பா, சந்தோஷம். அந்த மரத்தை பார்த்து கீழே தண்ணி ஓட பார்த்தோன்னே அந்த நரகவாசி கடைசியா வெளியே வந்தார்ல, அவர் சொல்றாரு, எல்லாம் அந்த மரத்து பக்கத்துல மட்டும் கொண்டு போய் என்னை விட்டுரு, அங்க தண்ணி ஓடுது, நரகத்துல பயங்கரமான வேதனையில் இருந்தேன், கொஞ்சம் அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் அப்படின்ற. அல்லாஹ் சொல்றான், அங்க கொண்டு போய் நான் உன்னை விட்டுருவேன், ஆனா அடுத்து எதுவும் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்றான். இல்லையா, ஒண்ணுமே கேட்க மாட்டேன், இங்க மட்டும் விட்டுரு, அந்த மரத்துக்கு கீழே தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிறேன். உடனே அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திலிருந்து வெளியே வந்த அந்த மனிதரை அந்த மரத்துக்கு கீழே கொண்டு போய் வைப்பான். அவர் என்ன செய்வாரு? தண்ணி குடிப்பாரு. அங்க குடிச்சோன்னா அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இன்னொரு அழகான மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே தண்ணி ஓடும். யாரெல்லாம் அங்க ஒரு மரம் இதை விட அழகா இருக்கு, அங்க கொஞ்சம் இதை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே. இப்பதான் அங்க சொல்லி வந்த இல்லையா, கொஞ்சம் விட்டுரு, அல்லாட்ட அவன் பேசுவான், கெஞ்சுவான். அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த மனிதரை அங்கிருந்து அந்த மரத்திற்கு கீழே கொண்டு போய் விட்டு விடுவான். அங்க தண்ணி குடிப்பான். அங்கிருந்து பார்த்தா சோனத்தின் வாசல் பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. இந்த சொர்க்கத்துக்கு வெளியே ஒரு மரம் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. கொஞ்சம் நீ இறக்கப்பட்டனா என்ன அங்க கொண்டு போய் விட்டுறலான்னு அந்த நரகவாசி வெளியே வந்தவர் சொல்லுவான். அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த இரக்கம் ஆதரவை பார்த்து கொண்டு போய் சொர்க்கத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய வாசல் இருக்கிற மரத்து பக்கத்தில் கொண்டு போய் விட்டுருவோம். அங்க போனா உள்ள சொர்க்கவாசிகளுடைய சத்தம் அப்படியே கேட்கும், இன்பகரமா கேட்கும். அந்த மனிதர் அல்லாஹ்ட்ட கேட்பானா, யா அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசல் வரைக்கும் வந்து விட்டேன், என்ன கொஞ்சம் உள்ள தள்ளிட்டீனா அப்படி உள்ள போயிருவேன் என்று கேட்பானா. அல்லாஹ் தஆலா சொல்வானா, அந்த மனிதரிடத்திலே இந்த உலகமும் உலகத்தை விட ஒரு மடங்கு பல மடங்கு ஒரு இடத்தை உனக்கு நான் சொர்க்கத்திலே தருகிறேன்னு சொல்லுவான். உடனே அந்த மனிதர் என்ன என்னையே என்ன செய்யற, கிண்டல் பண்றியா? நானே அங்கிருந்து வெளியே வந்து ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு வந்து இரு மரத்திலிருந்து இந்த மரத்துக்கு வந்து டபக்குன்னு உள்ள போயிடலான்னு உன்கிட்ட கேட்டா, நீ சுவனத்திலே உலகத்தின் ஒரு மடங்கு, உலகம் அதை போன்ற ஒரு மடங்கு இடத்தை சுவனத்திலே தருகிறேன் என்று என்னை பார்த்து சொல்லுகிறாயே, என்னை நீ கிண்டல் செய்கிறாயா என்று அந்த மனிதர் கேட்ட போது, அல்லாஹ் தஆலா உன்னை கிண்டல் செய்யவில்லை, அவனை சொர்க்கத்திலே நுழைய வைத்து விடுவான். இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற இன்னொரு மடங்கு இடத்தை அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து வெளியேறிய மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுப்பான். இந்த ஹதீஸுக்கு கீழே எழுதுகிறார்கள், நரகத்தில் கடைசியாக வெளியேறிய மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே உலகத்தின் ஒரு மடங்கு அளவு இடத்தை தருகிறார் என்றால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்பட்டு தொழுது ஈமானோடு ஹலால் ஹராமை பேணி ஈமானோடு மரணித்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே எப்படிப்பட்ட இடத்தை தருவான் என்று சிந்தித்து பாருங்கள் என்று ஹதீஸிலே எழுதுகிறார். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சுவனத்தின் உயர்ந்த இடத்தை அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்தாரையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆனா என்னதான் சொர்க்கம் கிடைச்சாலும் சொர்க்கத்திலேயே பெரிய சொர்க்கம் என்ன தெரியுமா? நம்மை படைத்த அல்லாஹ்வை பார்ப்பது. நம்ம அல்லாஹ்வை பார்க்கல, நமக்கு அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் தருகிறான், ஈமானை தந்தான், இஸ்லாத்தை தந்தான், நமக்கு எல்லா நியமத்துகளையும் தந்தான். அந்த அல்லாஹ்வை சொர்க்கத்திலே பார்ப்பதுதான் சொர்க்கத்திலேயே மிகப்பெரிய சொர்க்கம்.
சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைஞ்சோனையே அல்லாஹு தஆலா கேட்பானாம், துரீதுன ஷையன் அஸீதுக்கு, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா, நான் அதிகப்படுத்துகிறேன் என்று கேட்பான். உடனே சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், அலம் துபையில் உஜூஹனா, யா அல்லாஹ் எங்கள் முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா, வ அலம் துதுகில் ஜன்னா, எங்களை நீ சொர்க்கத்திலே நுழைய செய்யவில்லையா, இதை விட அதிகமாக நான் என்ன கேட்பது, வ துஞ்சினா மினன்னார், எங்களை நரகத்திலே விட்டு பாதுகாத்தாயே, இதை விட ஒரு நேமத்தை நான் என்ன உன்னிடத்திலே கேட்பது என்று கேட்டபோது அல்லாஹ் தஆலா அந்த அடியார்களுக்கும் தனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய திரையை அல்லாஹ் அப்படியே அகற்றுவான். அந்த திரையை அல்லாஹ் அகற்றுவான். இவ்வளவு நாள் சொர்க்கம் தான் பெரிது, சொர்க்கத்தின் இன்பம் தான் பெரிது என்று நினைத்து வைத்திருந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ்வுக்கும் தங்களுக்கும் மத்தியில் அந்த திரை உயர்த்தப்பட்டவுடன் அல்லாஹ்வை பார்த்துவிட்டு இந்த சொர்க்கம் ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வை பார்ப்பது இந்த சொர்க்கத்தை விட மிக நிகமத்தானது, மிக இன்பகரமானது என்று அப்படி மெய்மறந்து அல்லாஹ் அப்படியே சொக்கி பார்ப்பார்களா. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே அல்லாஹ்வை பார்க்கிற நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுஹு அல் ஃபிர்தௌஸ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை கேளுங்கள். ஃபஇன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னா வ அலல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்தின் மிக உயர்ந்த சொர்க்கம், அதுதான் நடுத்தரமான சொர்க்கம். அதற்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அதிலிருந்து தான் சொர்க்கத்தின் ஆறுகள் உற்பத்தி ஆகி வருகிறது. எனவே நீங்கள் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை கேளுங்கள். அல்லாஹ் தஆலா உயர்ந்த சோனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் சந்ததிகளையும் நம் முன்னோர்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்த்து சோனத்திலே அல்லாஹ்வை சந்திக்கிற நசீபை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி وبركاته. أصفن. سيس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم إنا نسألك إيمانا مستقيما وفضلا دائما ونظرا رحما وعلما نافعا وأكلا كاملا وقلبا منورا وتوفيقا إحسانا وتوبة نصوحا وصبرا جميلا وأجرا عظيما ونساء ذاكرا وبدنا سابرا ورزقا واسعا وسعيا مشكورا وذنبا مغفورا وعملا مقبولا ودعاء مستجاب وجنة الفردوس العظيم برحمتك يا أرحم الراحمين. يا الرحمن يا رحيم يا الله. يا الله படைத்து பரிபாலிக்கக்கூடியவனே யா அல்லாஹ், எங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மறைத்து மன்னித்து விடுவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே ரஹீமே கிருபையாளனே, எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனே யா அல்லாஹ், உன்னுடைய அடியானை உன் இடத்தில் கையேந்தி இருக்கிறேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய அடியான் பாவம் செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை வளர்த்த எங்கள் உஸ்தாதுடைய பாவத்தை மன்னிப்பாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த எங்கள் தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிப்பாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் தாய் தந்தையுடைய ஆயுளை பறக்கச் செய்வாய் யா அல்லாஹ். எங்கள் தாய் தந்தையுடைய ஆயுளை பறக்கச் செய்வாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் தாய் தந்தைக்கு ஆஃபியத்தை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் வீட்டிலே பறக்கச் செய்வாய்
யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே யா ரஹீமே யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ். யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் வீட்டிலே பறக்கச் செய்வாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நோயை இல்லாமல் ஆக்கி தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கேன்சர் போன்ற நோயை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் திடீர்னு மௌத்தை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ் ரஹீமே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நோயை விட்டு பாதுகாப்பை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரத்த பந்தங்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரத்த பந்தங்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்திலே மிகவும் உயர்ந்தமான சொர்க்கம் உன்னை பார்ப்பது யா அல்லாஹ். அப்பேற்பட்ட சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ். அப்பேற்பட்ட சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவை விட்டு பாதுகாப்பை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மாமியார் மருமகத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போன்ற ஒரு இதை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் வீட்டிலே அதிகமாக பறக்கச் செய்வாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அண்டை வீட்டாரை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலோ நினைவிலோ பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே யா ரஹீமே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ். எங்களை நரகத்திலே போட்டு விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் ரஹ்மானே கபர் வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பு தருவாய் யா அல்லாஹ். அந்த கபரிலே இறக்கி வைத்தனுடன் மலக்குமார்கள் வந்து எங்களிடத்தில் கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பூராக்கு சென்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ஹபீபல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا